மீன ராசி அன்பர்கள் இப்போ சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் தான் பயிற்சி ஆகியிருக்கார். ஆக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கார். பொதுவாக இந்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும், மந்த நிலை அப்படின்றது இருக்கும், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத தனம், விட்டேத்தியான ஃபீலிங். என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, எதுக்கு வாழறோம், ஏன் வாழறோம், நம்ம வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன, நம்ம எதுக்கு பிறந்தோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இப்படி எல்லாம் குழம்புவீங்க. பொதுவாக மீனம் கஷ்டப்படுற ஒரு ராசியா அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் அப்படின்னும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னும் மீனத்தை சொல்கிறது உண்டு. பொதுவாகவே மீன ராசி குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துலேருந்து அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். அது 10 பைசா அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்லை 10 கோடி ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம். அந்த வீட்டுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். மீனராசி பெண் ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அம்மாவை விட நல்ல நிலைமையில் இருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மீனராசி ஆண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அப்பாவை விட ஒரு படி மேலே அது நல்லா வாழும், மரியாதையோடு வாழும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. மீனராசியோட சிம்பிளே நீங்கள் பார்த்தா தெரியும், மீன், ரெட்டை மீன்கள் இருக்கும். பொதுவாக மீன் அப்படின்றதே ஒரு ஆஸ்பீஷியஸ் சிம்பிளாக நம்ம கருதப்படுறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுக்கும் மேலே மீனராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பகுதி அவங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க. இதுவும் நிதர்சனமான உண்மை. கழுவுற மீனில் நழுவுற மீனாக எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வற்றி போச்சியா அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நீட் படிக்கிற பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். நீட் படிக்குது குழந்தை, ஒரு 4ஆவது வருஷம் படிக்குது. 3 வருஷம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு, பெருசாக மெடிசன் சீட் கிடைக்கல. இப்போ 4ஆவது வருஷம் படிக்குதுன்னு போது இப்போ ஜென்ம சனியும் போது அதுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, ஏன் இது படிக்கிறோம், எதுக்கு இது படிக்கிறோம். என் கூட படித்தவங்களாம் 4ஆவது வருஷம் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. நான் 3 வருஷமாக ஃப்ரீ சீட் வாங்குறேன் நீட்டை படித்து நான் பெருசாக ஃப்ரீ சீட் வாங்கலை. இப்போதைய காலகட்டம் எனக்கு மார்க்ஸும் ரொம்ப கம்மியாக வருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் படிக்கிறதே வேஸ்ட்டு, நான் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன், உன்னால தான் அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுவாங்க, அவங்க அப்பாவை திட்டுவாங்க, ஓன்னு அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு விதமான குழப்ப நிலையிலே அவங்க பார்த்திங்கன்னா படிக்க மாட்டாங்க, கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு விருப்பம் இருக்குது, நான் இன்ஸ்டா ரீல் பார்க்குறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, ஃபோனை தூக்கி போடுவாங்க, ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஜென்ம சனி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயவலை.